Ashvaha horse, Idanim now, Anantaram then, Trinam grass, Yuddhaha war, Shringaha horn, Shakataha cart, Anandaha happiness, Dirghataraha long, Prani animal, Prayanam journey, Dhenuhu cow. Sari. Chitram Pashya, Padatai par. Ayam kaha, Idu yenna, Ayam Ashvaha, Idu Gudirai. Tuvam, Kim Pashyasi, நீ என்ன பார்க்கிறாய்? அகம் அஸ்வம் பஷ்யாமி, நான் குதிரையை பார்க்கிறேன். சஹா குத்ர திஷ்டதி, அது எங்கு நிற்கிறது? சஹா உத்யானே திஷ்டதி, அது பூங்காவில் நிற்கிறது. இதானீம் சஹா கிம் கரோதி, இப்பொழுது அது என்ன செய்கிறது? இதானீம் சஹா தாவதி, இப்பொழுது அது ஓடுகிறது. சஹா கதம் தாவதி, அது எவ்வாறு ஓடுகிறது, எப்படி ஓடுகிறது? சஹா வேகேன தாவதி, அது வேகமாக ஓடுகிறது. அஸ்வஹா திருணம் சரதி, குதிரை புல் மேய்கிறது. தஸ்ய பாதாக தீர்க்கதராக பவந்தி, அதனுடைய பாதங்கள் மிகவும் நீளமாக இருக்கும். அனேன காரணேன அஸ்வஹா வேகேன தாவித்தும் சக்னோதி, இந்த காரணத்தினால் குதிரையினுடைய கால்கள் மிகவும் நீளமாக உள்ள இந்த காரணத்தினால் குதிரை வேகமாக ஓடுவதற்கு முடிகிறது. புரா யுத்த காலே शूराः अश्वस्य पृष्ठे आरुह्य युद्धம் அகுர்வன் இதி ஸ்ருணுமஹ, முந்தைய காலங்களில் போர்க்களங்களில் வீரர்கள் குதிரையின் மீது அமர்ந்து யுத்தம் செய்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். தேனோஹோ இவ தஸ்ய தௌ ஸ்ருங்கௌ நஸ்தஹா, பசுமாட்டிற்கு இருப்பது போலவே குதிரைகளுக்கு இரண்டு கொம்புகள் கிடையாது. பரம் தேனுகு இவ அஸ்வஹ அபி சாதுகு பிராணி பவதி, இருந்த போதிலும் பசுவை போன்றே குதிரையும் ஒரு சாதுவான பிராணி, சாதுவான விலங்கு. அத்யாபி அஸ்வசகடாக பவந்தி, இப்பொழுதும் கூட குதிரை வண்டிகள் இருக்கின்றன. அஸ்வசகடேன பிரயாணம் அப்படி ஆனந்தம் ததாதி, குதிரை வண்டியில் பிரயாணம் செய்வது ஆனந்தத்தை அளிக்கிறது. இதுதான் இந்த லெசனுடைய ஒரு சம்மரி. இப்ப இந்த சம்மரி சொல்லும் போது உங்களுக்கு இந்த சம்மரி புரிஞ்சுதா? முதல்ல புரிஞ்சுது. குருஜி கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக்க முடியுமா? நன்னா பெருசாக்க முடியுமே. போர்டே தெரியல. அச்சோ, போர்டு தெரியலையா? இப்ப தெரியுதா பாருங்க. ஒண்ணுமே தெரியல, நீங்க சொன்னதை அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா சொல்றீங்க? சரி, இப்ப தெரியறதா பாருங்க. இல்லையே, தெரியலையா? ஆஹா, வியூ மாத்தினா தெரியறது. இப்ப தெரியறதா பாருங்க. இப்ப தெரியறதா? தெரியுது மகோதயா, எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது மகோதயா. சாரதா அம்மாவுக்கு தெரியறதா? தெரியுது மகோதயா. சரி, சித்தரஞ்சன் அம்மா தெரியறதா? பாதி பேருக்கு தெரியலையா போர்டு? தெரியுது மகோதயா. தெரியுது. எனக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த லெசன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். இந்த மீனிங்ஸா இருக்கட்டும், இது இந்த மீனிங்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரோல் பண்றேன். இந்த மீனிங்ஸ் இல்ல சுவாமி, மீனிங்ஸ் எல்லாம் புரியுறது, இந்த 2 பேராகிராஃப் நடத்துனீங்களே அதுலதான் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்றீங்களோ அதை என்னால கிளாரிஃபை பண்ண முடியும். யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ராம்ராம் இந்த பிராணியும் வருதோனோ, அது என்ன விபக்தி? பிராணி நதி மாதிரியா? சொல்றேன்.
இப்ப முதல்ல குருஜி எழுத்து கொஞ்சம் பெருசாக்குங்களேன் ப்ளீஸ். எழுத்து பெருசாக்கிட்டோமா, இதை விட பெருசாக்க முடியாதுமா. இதாம்மா லாஸ்ட். இப்போ லோச்சனியம்மா நீங்க மொபைல்ல பாக்குறீங்களா இல்ல லேப்டாப்பாமா? மொபைல். மொபைல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 விரலையும் வச்சு அப்படி ஒரு தடவை ஜூம் பண்ணுங்களேன். ಸರಿ பண்ணுங்க பார்க்கலாம். வரதா சொல்லுங்க. ಬಾಕಿಯವ್ರಿಗೆಲ್ಲ ಅವ್ರದ್ದು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ನನಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. தெரியுது வருதுப்பா. அது மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. சரியா? சரி வெரி குட். இப்போ இந்த பிராணி அப்படின்றது வந்து என்ன விபக்தி அப்படின்னு ஒரு அம்மா கேட்டான். லக்ஷ்மி அம்மா இல்லையா? யார் கேட்டது? லக்ஷ்மி அம்மாவா? சரி. இப்ப இதுல முதல்ல ஒரு டைப்போகிராபிக்கல் எரர் இருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பிராணீம் அப்படின்னு இம் இருக்கக்கூடாது. இது வெறும் நீ மட்டும்தான். சாது பிராணி பவதி. சரியா? இது பிரதமா விபக்தி தான். புரியுறதா? இதுல இம்மு வந்து இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா லட்சுமி அம்மா? அப்படின்னா இது நதி சப்தம் மாதிரி ஸ்திரீலிங்கம், ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். ஆமா, கரெக்ட். சரியா? சரி. அதனால இம்மு வந்ததுனால நான் வந்து ரெண்டாவது போய் இங்க வருமோன்னு குழப்பின்ட்டேன். ஆமா, இல்ல நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த இடத்துல வந்து திவித்தியா விபக்தி வராது, பிரதமா விபக்தி தான் வரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டாட் வந்து டைப்போகிராபிக்கல் எரர். சரியா? சரி, ராம் ராம். வெரி குட். இப்போ வேற யாருக்காவது அதுல டவுட் இருக்கா? மீனிங் இப்ப குருஜி. அம்மா அஸ்வஹ திருணம் சரதி. திருணம். ஆமா, திருணம்னா கிராஸ், புல்லு. ஓகே ஓகே. சரியா? ஓகே. குதிரை புல் மேய்கிறது. திருணம்ல இன்னொன்று கூட இருக்கு தானே? திருணம்னா சின்ன அப்படின்னு இருக்குமா? திருணமா நினைக்கிறேன் அப்படின்றாளே, அது என்னது? இல்ல இல்ல இல்ல, திருணம்னா புல்லுதான். புரியுறதா? அதனால அதுக்கு வந்து சின்னது அப்படின்ற மீனிங் கிடையாது. திருணம் அப்படின்னா புல்லுதான். சரியா? இல்ல, ராமாயணத்துல சீதை சொல்வாள்ல திருணமந்தரத்துக்கு, அத வந்து ராவணனை சின்னதான் நினைக்கிறான்னு அப்படி சொல்றாளோ என்னவோ இல்ல? ஆமாமா, அந்த இடத்துல திருணம்ங்கிறதும் புல்லுதான். ஆமாமா, அந்த இடத்துல கூட அதுக்கு என்ன தாத்பரியம்னா, நான் இந்த புல்லுக்கு சமமா கூட ஒண்ணு நினைக்கலன்னு அர்த்தம். புரியுறதா? அதாவது அது எவ்வளவு இருக்கு அந்த அளவு கூட ஒண்ணு நான் நினைக்கலன்னு அர்த்தம். புரியுறதா? புரியுது. அதனால வந்து அதுக்கு சின்னது அப்படின்ற மீனிங் கிடையாது. திருணம் அப்படின்னா புல்லுன்னு தான் மீனிங் இருக்கு. சரியா? சரி சரி. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதே மாதிரியே? பிராக்டிஸ் பண்ணி சொல்றேன் நான் உங்கள்ட்ட, கோச்சிக்காம. ஒரே நிமிஷம் ஷீலா கணேசமா, ஒரே நிமிஷம் இருந்தோ. சங்கரண்ணா ஏதோ சொல்லிட்டு இருந்தார். சொல்லுங்க சங்கரண்ணா. இல்லன்னா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வித் டியூ டவுட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன். கேளுங்க. ஓகே, எப்ப வேணாலும் கேட்கலாம். ராம் ராம். தேங்க்யூ. எல்லாத்தையும் வரிசையா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். கட்டாயமா சொல்றேன். சரிங்க அண்ணா. ஓகே, ராம் ராம். ஷீலா கணேசம்மா நீங்க ஏதோ கேட்டீங்கம்மா. ஷக்னோதினா மீனிங் கேட்டேன். ஷக்னோதி அப்படின்னா முடிகிறது. சரியா? சரிங்க. நம்ம வந்து ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆமா. ஐ கேன் அப்படின்னா ஷக்னோமி. சரியா? யூ கேன் அப்படின்னா ஷக்னோஷி. சரியா? சரிங்க. அதே மாதிரியே தான் வந்து அந்த அந்த அதாவது இந்த ஷக்னோதின்றது எங்க வருது? வேகமாக ஓட முடிகிறது அப்படின்ற அர்த்தம் வருது. புரியுறதா? யாரால ஓட முடியறது? குதிரைகளால வேகமா ஓட முடியறது. புரியுறதா? வெரி குட். நமஸ்காரம். அனேன காரேன காரணேன, இந்த காரணத்தினால். அதாவது இத வந்து எத்தோட கம்பேர் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். தஸ்ய பாதாஹா தீர்க்கதராஹா பவந்தி. குதிரையினுடைய கால்கள் மிகவும் நீளமாக உள்ளன. நீளமாக உள்ள காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. வெரி குட்.
வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது ஆரூஹ்ய அஸ்வஸ்ய பிருஷ்டே ஆரூஹ்ய அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அஸ்வஸ்ய பிருஷ்டே ஆருஹ்யனா ஏறி கொண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓ பேக்ல ஏறி உட்கார்ந்து ஏறி உட்காந்துன்னு அர்த்தம். சரியா? ஓகே தேங்க்யூ.